ஓம் சாந்தி. 23/4/2023 அவ்யக்த பாப்தாதா மதுபன். ரிவைஸ்டு டேட் 14/4/1994. முரளி பார்க்கறதுக்கு முன்னாடி முரளியினுடைய கேள்விகள், முரளியிலிருந்து கேள்விகள் கேட்டிருந்தோம். அந்த கேள்விகளுக்கான பதில்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல் கேள்வி, முரளியின் தலைப்பு என்ன? அன்பு ஸ்நேகத்தின் ரிட்டனாக தன்னை மாற்றிக்கொள்வது, ஸ்நேகத்தின் கைமாறு தன்னை மாற்றிக்கொள்வது. ஸ்நேகத்தின் சக்தி எப்படிப்பட்டது என்று தந்தை கூறுகிறார். எப்படிப்பட்டதுன்னு சொன்னாரு? வேகமானது சொன்னார். அப்புறம் ராக்கெட்டோட வேகமானது சொன்னார். அப்புறம் ஸ்நேகத்தின் சக்தியால் தான் அனைவரும் முன்னேறி பறந்து சென்று கொண்டிருக்கிறீர்கள். ஸ்நேகத்தின் விமானம் அனைத்து குழந்தைகளையும் உடலால், மனதால், இதயத்தால் தந்தைக்கு அருகில் கொண்டு வருகிறது. அந்த ஸ்நேகத்தின் விமானம் ஒரு நொடி பொழுதில் தந்தைக்கு அருகாமையில் கொண்டு வருகிறது. மூன்றாவது, ஸ்நேகத்தின் அர்த்தம் என்ன? ஸ்நேகத்தின் அர்த்தம் 3 பாஸ். ஸ்நேகத்தினுடைய அர்த்தம், ஸ்நேகத்தின் அர்த்தமே அருகில் இருப்பது, அதாவது பாபாக்கு நெருக்கத்தில் இருக்கிறது, ஹிந்தி பாஸ். மற்றும் பாஸ் ஆகுவது, தேர்ச்சி அடைவது. இன்னொன்று, ஒவ்வொரு சூழ்நிலையையும் மிகவும் சகஜமாக கடந்து செல்வது என்பதாகும். 4வது, எதில் தீவிர வேகத்தை கொண்டு வாருங்கள் என்று தந்தை கூறுகிறார். எதில் தீவிர வேகத்தை கொண்டு வாருங்கள் என்று தந்தை கூறுகிறார். சொன்னார்ல, அந்த முடிவுதான் ஆரம்பம், அந்த இதுல சொன்னார் இல்லைங்களா? ஆத்மசக்தியின் விமானத்தின் தீவிர வேகத்தை ஆரம்பியுங்கள். ஆத்மசக்தியின் தீவிர வேகத்தை ஆரம்பம் செய்யுங்கள். அது சுய மாற்றத்திற்கோ அல்லது மற்றவர்களின் உள்ளுணர்வை மாற்றுவதிலோ அல்லது வாயுமண்டலத்தை மாற்றுவதிலோ அல்லது சம்பந்தம் தொடர்பை மாற்றுவதிலோ என்ன பண்ணணும்? தீவிர வேகத்தை கொண்டு வரணும். ஓகேங்களா? எதை முயற்சி என்று சொல்ல முடியாது? எதை முயற்சி என்று சொல்ல முடியாது? வெரி குட். ஒரு முறை செய்த தவறை அடிக்கடி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மற்றும் முயற்சியை தன்னுடைய ஆதாரமாக ஆக்குகிறீர்கள். இதை முயற்சி என்று சொல்ல முடியாது. சொன்னார் இல்லையா? செஞ்ச தவறை செய்யறது, அதுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க? நான் முயற்சியாளன் தானே, செய்ய தானே செய்வேன், இதுதான் என்னது இப்படிலாம் சொல்றது. இதுக்கு பேர் என்ன கிடையாது? முயற்சி கிடையாது. ஆத்மா என்ன பண்ணணும்? ரதத்தின் மூலமாக செயல்களை செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ எதை முயற்சின்னு சொல்ல முடியாது? ஒரு முறை செய்த தவறை அடிக்கடி செய்து கொண்டு இருக்கிறீர்கள் மற்றும் முயற்சியை தன்னுடைய ஆதாரமாக ஆக்குகிறீர்கள். இதை முயற்சி என்று சொல்ல முடியாது. 6வது, எதையெல்லாம் செய்யுங்கள் என்றும் எதையெல்லாம் செய்யாதீர்கள் என்றும் தந்தை கூறுகிறார். எதெல்லாம் செய்யணும், எதெல்லாம் செய்யக்கூடாது? வீண் விஷயங்களை உருவாக்காதீர்கள், விஷயங்களை பார்க்காதீர்கள், விஷயங்களை பேசாதீர்கள். அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்ய வேண்டும்? தந்தையை பாருங்கள், தந்தைக்கு சமமாக செய்யுங்கள், தந்தைக்கு சமமாக ஆகுங்கள். 7வது, தீவிர வேகத்தில் பறப்பதற்கான அடையாளம் என்ன? தீவிர வேகத்தில் பறந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதனுடைய அடையாளம் என்ன? சேவையில சொன்னார்ல, அது உங்களுடைய சக்தியினால் மைக் நிமித்தமாக வேண்டும். இதையே தீவிர வேகத்தில் பறப்பதற்கான அடையாளம் என்று சொல்லப்படுகிறது. அனைவருக்காகவும் எப்படிப்பட்ட வேலியை கட்ட வேண்டும்? அனைவருக்காகவும் சுத்த சங்கல்பத்தின் பந்தனம் வேலியை கட்ட வேண்டும். யாராவது கொஞ்சம் பலவீனமாகவும் இருக்கலாம், அவர்களுக்காகவும் கூட இந்த சுத்த சங்கல்பங்களின் வேலியானது ஒரு குடைநிழலாக ஆக வேண்டும்.
கொஞ்சம் பலகீனமாக இருக்காங்கன்னா அவங்களுக்காக நம்ம செய்யக்கூடிய அந்த சுப சங்கல்பங்கள் எப்படியா மாறணும்? வேலியாக மாறணும், குடைநிழலாக ஆகணும், பாதுகாப்பிற்கான சாதனமாகணும், கோட்டையாக ஆக வேண்டும். சுத்த சங்கல்பங்கள் இந்த வேலைலாம் பண்ணும். அது நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி. என்னென்ன வேலை பண்ணும்? வேலியாக இருக்கும், அதாவது குடைநிழலாக இருக்கும், கோட்டை போல் இருக்கும், பாதுகாப்பு சாதனமாக இருக்கும். 9வது, தந்தை ரிட்டனாக என்ன விரும்புகிறார்? டேர்ன் இல்லையா? அப்போ தன்னை டேர்ன் செய்ய வேண்டும், அதாவது தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதுவே கைமாறு செய்வதாகும். அவ்வளவுதான். யார் சக்தி நிரம்பியவர்கள்? வரதானம். பயிற்சி எனும் எக்ஸசைஸ் மூலம் சூட்சும சக்திகளை வாழ்க்கையில் நினைத்து கொள்ளக்கூடியவர்கள் தான் சக்தி நிரம்பியவர்கள். நல்லா பயிற்சி பண்ணி சூட்சும சக்திகளை நமக்குள்ள என்ன பண்ணணும்? பாபா சொல்றாருல, அந்த ட்ரில் வந்துட்டு பாஞ்ச் சொரூபத்தினுடைய ட்ரில் வந்துட்டு 21 முறை பண்ணுங்க, ஒரு நாளைக்கு 108 முறை பண்ணுங்கலாம் சொல்றாருல. ஏன் இப்படி செய்ய செய்ய சூட்சும சக்திகள் நமக்குள்ள என்ன பண்ணும்? நிரம்பும். அதை நினைச்சு பார்க்க அதனாலதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. 11, முழுமை தன்மை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? முழுமை தன்மை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? முழுமை தன்மை அடைவதற்கு சதா விடுபட்டு இருப்பவர்களாகவும் பார்வையாளர்களாகவும் இருக்க வேண்டும். விடுபட்டு பார்வையாளர்களாக இருக்கணும். அவ்யக்தேஷார் அவரது. கோடிட்ட இடங்களை நிரப்புக. ஃபர்ஸ்ட், டேஷை யாரும் இதுவரை பிடிக்க முடியவில்லை, பிடிக்கவும் முடியாது. ஆத்மாவின் வேகத்தை இதுவரை யாரும் பிடிக்கவில்லை, பிடிக்கவும் முடியாது. 2வது, தீவிரத்தன்மையின் அடையாளம் டேஷ் என்பதாகும். நினைத்தேன் மற்றும் நடந்துவிட்டது, அதுதான் தீவிரத்தன்மையினுடைய அடையாளம். 3வது, இந்த வருடம் அனைத்து குழந்தைகளும் விசேஷமாக டேஷ் ஆகுங்கள். மூச்சு முட்டை வீணானது சொல்லிட்டு இருந்தார். என்ன சொன்னாரு? வீணானது என்றால் என்னவென்றே தெரியாத நிலையுடையவர்கள் இன்னசென்ட் ஆகுங்கள். வீணானது என்றால் என்னவென்றே தெரியாத இன்னசென்ட் ஆகுங்கள். 4வது, டேஷ் என்பது குடைநிழலாகும். அடுத்து சுத்த சங்கல்பங்கள் 2, தந்தையினுடைய துணையும் குடைநிழல் தான், சுத்த சங்கல்பங்களும் என்னதுதான்? குடைநிழல் தான். 5வது, இன்னசென்ட் ஸ்டேஜின் மூலம் டேஷ் ஸ்டேஜ் உங்களுக்கு முன்னால் வரும். இன்னசென்ட் ஸ்டேஜ் இருந்ததுனாக்கா என்ன சொன்னாரு? சேவை உருவாக்கப்பட்ட ரெடிமேட் சேவையினுடைய ஸ்டேஜ் உங்க முன்னால் வரும். 6, மற்றவர்களை டேஷ் ஆக்க வேண்டும், அதாவது மனிதர்களை டேஷ் ஆக்க வேண்டும் மற்றும் நீங்கள் டேஷ் ஆக வேண்டும். சொன்னார்ல பாபா, நீங்க மைக்கா இருந்தது போதும், என்ன பண்ணணும்? மற்றவர்களை மைக் ஆக்க வேண்டும் மற்றும் நீங்கள் மைட் சக்திசாலிகளாக ஆக வேண்டும். 7வது, முதல் நம்பர் என்றால் அர்ஜுனன். 8வது, எண்ணம், பேச்சு மற்றும் கர்மம் ஆகிய அனைத்திலும் டேஷ் தன்மை மற்றும் டேஷ் தன்மையின் ஜொலிப்பு இருக்க வேண்டும். அலௌகிக தன்மையின் ஜொலிப்பு மற்றும் தெய்வீக தன்மையின் ஜொலிப்பு இருக்க வேண்டும். 9வது, டேஷ் செய்பவர்களின் துணைவானாக தந்தை இருக்கிறார். சொன்னார்ல பாபா, திட சங்கல்பங்கள் திட எண்ணங்கள் உருவாக்குபவர்களின் துணைவனாக தந்தை இருக்கிறார். திட சங்கல்பம் வச்சீங்கன்னா பாபா கூட இருப்பார். சரிங்களா? அடுத்து 10வது, சுயத்தின் அட்டென்ஷன் தான் டேஷை அழிக்கும், டென்ஷனை அழிக்கும். 11, டேஷ் அல்ப காலத்திற்கானது மற்றும் டேஷ் சதா காலத்திற்கானது. ரித்தி சித்தி அல்ப காலத்திற்கானது மற்றும் விதியின் மூலம் நினைத்ததை அடையக்கூடிய சித்தி, அதாவது விதியின் மூலம் நினைத்ததை அடைவது, இது சதா காலத்திற்கானது. 12, டேஷில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கும் கூட டேஷ் கொடுத்து முன்னேற்றுகிறார்கள். சுயமரியாதையில் நிலைத்திருக்கக்கூடியவர்கள் மற்றவர்களுக்கும் மரியாதை கொடுத்து முன்னேற்றுகிறார்கள். ஓம் சாந்தி.